கூப்பிட்ட எள்ளுண்டா என்னையா இருக்கு? எங்கடா போன 3 நாளா காடை துரும்பா இழைச்சு போயிட்ட முத்து. நான் தானே உங்களை பார்க்காம எங்கடா போயிட்ட? இந்த நேரத்துல கட்டி பிடிச்சா அப்புறம் பிடிக்க முடியாது. ஏண்டா முத்தையா புருஷங்காரி அருவோட வந்துருவேன் என்ன செய்யுது. ஆனா 2 பேரும் பவுடர் வச்சு போனோம்ச்சுக்க ஊருக்குள்ள பொட்டநாய் கூட ஒண்ணுக்கு இருக்காது. என்னடா சொல்ற நீனு? ஏண்டா முத்து என்ன சொல்ற? மாமி உங்க வீட்டுக்கார இருக்காருல்ல? ஆமா கிழவன். அப்படி சொல்லாதடா. வீட்டுக்கார என்னன்ற சொல்றது? நீங்க கிழவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆளு பெரிய உழவனா இருந்திருக்கான். உங்களுக்கு தெரியாது. நம்ம பாராயணக்காக போனோம்ல ராமானுஜ ஜாகத்துக்கு. ஆமா. அங்க போயிட்டு உங்களை உள்ள விட்டுப்புட்டு உங்களை உள்ள விட்டுனா இல்லையா? ஆமா. உங்களை வீட்டுக்கு அகத்துக்குள்ள விட்டு இங்க வந்து பாக்குறேன் புல்லுக்கட்டு கருப்பா இருக்கால்ல. அந்த சூத்திரவாசி உங்களை வாயில போட்டுக்கடா. வாயில போட்டுக்க சொல்ல கூடாது. யார் வாயில போட? ஓ வாயில போட்டுக்கடா. அவ இருக்கால்ல. ஆமா. புல்லுக்கட்டு கருப்பா. கொல்லப்புறம் போவாளே. ஆளு நல்லா சேசிப் மாதிரி இருப்பால. சாப்பிட்டு போறாடா அந்த இருக்கா. தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கால்ல. மூக்கு வடியும் ஊள வடியும்ல. ஆமா. அந்த பொம்பளை எது வழியா வருவா? கொல்லப்புறமா வந்து கொல்லப்புறம் தான் போவா. கொல்லப்புறமா தான் போவா. நீங்க இல்லாத நேரத்துல அவள வாசப்படி வெளியே உள்ள வந்து யாரு கருப்பாயிட்டேன் தாத்தா. தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? நான் சொல்லி காமிக்கிறேன். கையை கொடுங்க. கையை பிடிச்சி உன் கருப்பு ஒட்டின்னு இருக்கும்டா. இல்லைனாலும் ஒளி வழக்கு உன் கருப்பு என் கருப்பு ஒண்ணுதானே. ஆனா உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன் நாடக உலகத்திலேயே சம்பாரிச்சு நாடக உலகத்துக்கு செலவு பண்ற ஒரே 2 பேர் நம்ம மட்டும்தான். அத சொல்லு. உனக்கு 3 டப்பா ஒரு நாளைக்கு, எனக்கு 2 டப்பா ஒரு நாளைக்கு. டாய் குடும்ப ரகசியத்தை வெளிய சொல்லாதீங்க. காலையில இதுக்கானே உங்களை பார்க்க வந்துருவாங்க. ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா மாமி? என்ன பண்ணாரு? கருப்பாயை கையை பிடிச்சு படக்குன்னு இப்படி இழுத்து. என்னடா சொல்ற? சொல்லி காமிக்கிறேன். செய்முறை விளக்கம்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்பா இருங்கப்பா. கட்டி பிடிச்சு அப்படி உதட்டுல முத்தம் கொடுத்து. ஐயோ அபச்சார நான் என்ன சொல்ல? அது மட்டுமா? உங்க பிறந்த நாளுக்கு இந்த கை நோகுதுடா முத்து. உங்க பிறந்த நாளுக்கு கை நோகுதுடா. நான் வச்சுக்கிறேன். வேற வழி இல்ல. இதை குடத்தை மட்டும் வைக்க சொல்றீங்க. வேற எதுவும் வைக்க சொல்ல விட மாட்டீங்க. உங்க பிறந்த நாளுக்கு உங்க தோப்பனாரு 16 முழத்துல சுங்கடி சேலை எடுத்து கொடுத்தாருல. ஆமா. இதுல வச்சிருந்தீங்கல்ல பீரால வச்சிருந்தீங்கல்ல. மாமா என்ன பண்ணாரு தெரியுமா? பீரால இருந்த பீராவை திறந்து சேலைய தூக்கி. யார் சேலைய தூக்கி? பீரோக்குள்ள இருந்த சேலைய. ஆமா. பீரோவை திறந்து சேலைய உங்க அப்பா வாங்கி கொடுத்த சேலையை எடுத்து 2ஆ பரட்டுன்னு கிழிச்சு பாதியை அவட்ட கொடுத்துட்டு பாதியை வீட்டுல வச்சிருக்காரு. நீ சந்தேகம் இருந்தா சரி இது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் பாத்தில்ல. நான் கேக்குறேன். ஆமா. தயிர் மோர் அத்தனை போட்டு வளர்த்துட்டு இருக்கேல்ல. ஒரு மாமிக்கு வஞ்சகம் பண்ணலாமா? ஏன் தாத்தா இப்படி சுங்குடி போல கிழிச்சு குடுக்குறேன்னு ஒத்த வார்த்தை அந்த கேட்கல. சாயற மாதிரி கேட்டேன். ஏயா ராசா யா கிளி அந்த பழைய ட்ரிபிள் நட போடுவீங்க அந்த காலத்துல. அதே அப்படியே வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே கடந்த வரும் புது வருடம் புதிய பாட்டிலே நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். நீ வர வேண்டும். நினைவில் மயங்கி ஆடுகிறேன். ஆசை தேடிவா அன்பே ஓடிவா அழகே ஓடிவா நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். நீ வர வேண்டும். உன் நினைவை ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
எனக்காக நீ உண்டு வாழாடு தவிக்கின்ற நெஞ்சுண்டு அன்பை ஓடிவா ஆடும் வேலையில் ஆடும் ஊஞ்சலில் ஆடும் வேலையில் நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் உன் இளமை அலையில் ஆடுகிறேன் என்ன இவ்வளவு கோபத்தில் இருக்க? நமக்கு என்ன இவ்வளவு கோபம்? கோபத்துல இருக்காம என்ன பண்ணுவாங்களாமா? என்ன என்ன பண்ணுவாங்களாம் கோபத்துல இல்லாம? ஏண்டி ஏன் இவ்வளவு கோபப்படுற தாத்தா மேல? என்ன செஞ்ச? நான் கண்ணால பண்ணி என்ன சுகத்தை அனுபவிச்சு நான் இருக்கையில ஏன்னா நான் என்ன குறை வச்சேன் நோக்கு? என்னடி உனக்கு துரோகம் பண்ண? என்ன நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன் சொல்லுங்க. ஏண்டி ராமாயணம் கேட்க போனியா இல்லையோ? ராமாயணம் கேட்க போனியா இல்லையோ? ஆமா. அங்க போய் நித்திர பண்ணிட்டியாமே. இல்லையா, யார் நான் சொன்னா? சரி, நான் என்ன தவறு பண்ணேன்? என்னன்னா புள்ளுக்கட்டுக்கார பை வந்தாலும் ஆமா நம்ம வீட்டுக்கு டெய்லி வருவாளா? ஆமா. கொல்லப்புறமா வந்து கொல்லப்புறமா போவாள? ஆமா. அவளுக்கு தோப்புறம் எடுத்துக்கிட்டு சிங்கடி சிலைய 12 முளை சிலை 2 கிழிச்சு அவளுக்கு கொடுத்துருக்கேளே. அபச்சாரம் 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 அபச்சாரம். சிவசிவா ஏண்டி நோக்கு சொன்னது யாரு? நேக்கு முத்தையன் தான் சொன்னேன். நேக்கு முத்தையன் தான் சொன்னேன். பாத்தியா, நம்ம 2 பேர்த்துக்கும் கோல் முட்டிக்கிட்டு இருக்கேன். பேசாம அவனை கோல் முட்டிட்டு ஏன்னா நாடகம் பார்த்துட்டு இருக்கேன் போலயே. முத்து, டே முத்தையா, தாத்தா உனக்கு 2 சீடை உருண்டை வச்சிருக்கண்டா. ஆத்துக்காரி நீ கூப்பிடு. முத்தையா, மாமி நோக்கு பணியார் வச்சிருக்கேன்டா. ஆப்பா இனிப்பா ஆப்பா வாடா முத்தையா, உனக்கு உனக்கு சியா உருண்டை வச்சிருக்கேன் மாமி. முத்தையா வாடா, மாமி உனக்கு செவ்வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கேன். வாடா முத்து, வாடா முத்தையா. மாமி அப்பலாம்பா பேசுறது. மாமி கூப்பிட்டா எங்க இருந்தாலும் ஓடோடி வந்துடணும் முத்து. என் அழகு ராசா, உன்னைய வளர்த்ததுக்கு இது ஒண்ணுதான் எனக்கு மிச்சம். என் பாவ அடை சீட்டி. நாங்க 2 பேரும் நன்னா இருக்கிறது நோக்கு பிடிக்கலையா? ஏண்டா என்ன அவகிட்ட கேட்டு சரி படுக்கலைன்றா. உனக்குலாம் அறிவு இருக்கா? ஏண்டா சோறத்தானே திங்கிற? எந்த புருஷன்டையாச்சும் பொண்டாட்டி அடுத்த வீட்டுல படுத்த சொல்லுவாளா? நீலாம் சாக விதியெல்லாம் தெரிஞ்சாலே. ஏண்டா முத்தையா, அவள்கிட்ட கேட்டேன், அவரு தூக்கலன்ட்டாரே. அப்புறம் நான் பொண்டாட்டி போய் அடுத்த தூக்கணும்னு சொல்லுவானா? எவனா சொல்லுவாங்களா? ஆமா, கேள அந்த ஆள்கிட்ட. மாமி தாத்தா என்னடா? என்னை மன்னிச்சுக்குங்க, என்னை மன்னிச்சுக்குங்க தாத்தா. சொல்றா மாமி, மாமா சேலையை தூக்குனதையும் நான் பார்க்கல, மாமி தூங்குனதையும் நான் பார்க்கல. சரி, சும்மா காச்சுக்குன்னு சொன்னேன். வாடி, ஒருத்திய விலை கொடுத்து வாங்கணும்ல. காசுக்கு காசு மக்கா, பணத்துக்கு பணம் பார்க்காம சதா நேரம் அழுதுன்னு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்காளா? அவளை வர சொல்லனா? என் மகன் அங்கே கடகத்தில் பாம்பு கடி திறந்து விட்டார். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சொல்லி உத்தரவு வாங்கித்தாருங்க. சும்மாவே கண்டாலுமே காது ஏத்தி தொலையாது. அங்கிட்டு போங்க தாத்தா. நம்ம கிச்சா பையன் இருக்கான்ல, மேல வந்த தர்ப்பசாரிக்கு போனான்ல, போன இடத்துல அருவம் தண்டிருச்சான். கொண்டு போன அருவாளையை முடிச்சிட்டானா? வாயில போடுச்சான். அரவம் அரவம் அருவாளை முடிச்சிட்டானா? எதுக்கு? சரி, அதை விட்டுருங்க. சர்ப்பம் சர்ப்பம் தண்டிருச்சான்.
என்னடா சர்ப்பம் தீந்திருச்சாமியா. சர்பத்தை குடிக்கிறானா? ஒரு விஷயம் தெரியுமா? சர்பத்தா குடிச்சேன்? சர்ப்பத்து இல்ல, ஆ. ஓ வீட்டுல இலை விழுந்து வச்சு. என் வீட்டுல களவு போயிருச்சா? களவு இல்லடா, இலை விழுந்து வச்சு. என்னடா? அது சின்ன பையன் கிச்சா போயிருக்கான்ல, ஆமா. அவன் பாம்பு தீண்டு செத்து போயிட்டானா. யார் உங்க மேலே கட்டி பிடிக்கிறேன்? சுவாமி, உனது மகன் இறந்தது யார் சொன்னது? அத்திராத்த குழந்தைகள் சொன்னார்கள் சுவாமி. நீ பெரிய தந்திரகாரி, பெரிய மந்திரகாரி. உனது மகனை காட்டில் போய் படுத்துக்க, பிறகு ஓடி வந்துடும் நினைச்சா. ஓடுறா விலங்க. விலங்கு போட்டா வீட்டு வேலை யாரு நோத்தா புருஷனை பார்ப்பேன்? யார் பாக்குறது? விலங்கு போட்டு எப்படி வேலை ஆக முடியும்? லேய், நான் சொல்றேன், நீ செய். விலங்க போடு. நீ கேட்க மாட்டே. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. காய்க்காத மரத்தனையில் தேனாறு பாயுதடா, கனிந்து விட்ட கன்னி மனம் கண்ணீரில் வாடுதடா, கண்ணீரில் வாடுதடா. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. ஊருக்கெல்லாம் நான் கொடுத்தேன், திருப்பி கேட்கவில்லை. உறவையெல்லாம் வாழ வைத்தேன், கடனை கேட்கவில்லை. வாழ வைத்து கடனை கேட்கவில்லை. ஊருக்கெல்லாம் நான் கொடுத்தேன், திருப்பி கேட்கவில்லை. உறவையெல்லாம் நான் வளர்த்தேன், கடனை கேட்கவில்லை. எனக்கு தந்த செல்வத்தையே திருப்பி கேட்க வந்தார், எனக்கு தந்த செல்வத்தையே திருப்பி கேட்க வந்தார். இந்த செல்வம் திருப்பி தரும் செல்வம் இல்லை தன்னே, செல்வம் இல்லை தன்னே. பூவாயே வாமாயே கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. படகம் தண்டைகள் பாதசரமணிந்த காலிலே, படகம் தண்டைகள் பாதசரமணிந்த காலிலே, இப்போ பரவிலங்கனியே வைத்தாயு எந்தலையில். ஈஸ்வரா, ஈஸ்வரா, ஈஸ்வரா. சுவாமி, என்னால் வேதனை தாங்க முடியவில்லை, விலகி வெட்ட சொல்லுங்கள் சுவாமி. ஏ முத்தையா, என்னதாத்தா? விலங்க வெட்டுறா. வெட்டிடுறேன். டேய். அட தண்டா பாவி. விலங்க வெட்டுறா. விலங்காத பையன். கொண்டனாரும் பாரு. நல்ல நல்ல கோயிலுக்கு நேர்ந்து கூட கெடா மாதிரி நின்றேன்னா வெட்டாம என்ன பண்ணுறது? சுவாமி, சந்தி, அகத்தில் உள்ள வேலையில நீ தான் செய்ய வேண்டும். ஆகட்டும் சுவாமி. டே முத்தையா, தாத்தா, செப்பு கொடுத்து எடுத்து வாடா. இந்த எடுத்துட்டு வரேன். எடுத்து கையில் கொடு. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, இங்கே இனி நான் எங்கே? என் தேயல்லதாய் நீதான். அழகிய கண்ணே உறவுகள் நீயே. சங்கம் காணாதது தமிழும் மல்லிகை
என் நெஞ்சம் என்றும் கண்ணாடிதான் என் தெய்வ மாங்கல்யம்தான் உலகிய கண்ணீர் தண்ணீர் குடம் எடுத்து தாள உண்ணா பாரம் வைத்து தண்ணி கூட மடுத்தி தமிழ் வந்த பாதம் தலையில் சுமக்க வைத்தார் பழமே கொள்ளி கோடம் எடுத்து தாத்தாவுக்கு கொண்டு போறே புள்ளி கூட மடுத்தி குடுமுடிக்கு தாத்தாவுக்கு கொள்ளி கோடம் எடுத்து தாத்தாவுக்கு கொண்டு போறே வேல் வெற்றிவேல் அரோகரா 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 ஏனா மஞ்சள் தண்ணியை ஊத்தி வெட்டுங்கடா கலவன ஏட்டா முத்தையா இந்த குடத்துக்கு யார் வச்சிருந்த தோப்பனான் மேல அவர் தான் வச்சுக்கிட்டாரு அவரே வச்சுக்கிட்டாரா டேய் முத்தையா தாத்தா இந்த குடத்தை உன் கையில கொடுத்ததாரு மாமினே சந்தியா சந்தி சுவாமி குடத்தை யார் கையில கொடுத்த வேலை முடிந்தவுடன் முத்தியாதான் வாங்கினார் சுவாமி ஐயோ சுவாமி. இப்படி இப்படி அடிச்சேன்னா புள்ள மசுக்கு இருக்கும் டேய் அவன் கையில கொடுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கல அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தாயே இப்படி வாருங்கள் அம்மா நின்னுட்டே இருக்காளே இவ ஒத்த வேலை செய்ய மாட்டேங்கிற இருக்க இழந்துட்டே இருக்காளே தாங்கள் ஒரு பெண் தானே என்னை ஏனம்மா இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள் ஏடா நேக்கு என்ன தெரியுமா தோணுது நம்ம சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம்ல கொஞ்சாதி புருஷனா நம்ம தனி மரமா இருக்கனால இவளுக்கு தோணுதோனா கேட்க ரொம்ப இருக்கு போலயே அடுத்த வேலை என்ன என்று சொல்லுங்கள் தாயே முத்தம் தெளிக்க வேண்டும் டேய் முத்தையா தாத்தா. குண்டாவுல சாணம் போடுறா அது 5 மணிக்கு மேல தான் போடுவேன் டேய் பசங்கட்டு சாணம்டா இந்த போட்டு வேண்டா சாணம் போடுறா எல்லாம் மாயைதானா பேத எண்ணம் யாவும் வீணா ஏழை எந்த நாளில் இனி இன்பம் காண்பீனா எல்லாம் மாயைதானா பேத எண்ணம் யாவும் வீணா ஏழை எந்த நாளில் இனி இன்பம் காண்பீனா இனி விரியாத நீரம் மறந்தனையோ உன்னை என்றவள் சொல்லி மீறவும் பயந்தனையோ எல்லேல் பயனாலே பிரேம சுவாசம் தானே மீறியதோ விதிதான் விளையாடியதோ எல்லாம் மாயைதானா பேத எண்ணம் யாவும் வீணா கனவிலும் மறவா காதல் நினைவுடனே உன் கண்டறியாத ஒருவள் துணையுடனே மனவேதனை என்றும் தீயதனால் தான் என்றே மாய்வதா இது நன்றோ தேவதா எல்லாம் மாயைதானா பேத எண்ணம் யாவும் வீணா ஏழை எந்த நாளில் இனி இன்பம் காண்பேனா சந்து புணுகு சவாது அணிந்த கையாலே சாது புனைகை சம்மது தொட்ட கையாலே மங்கிய சாணத்தை வாரி தெளிக்கவும் ஆகினேன் ஆகினேன் இவன் கையில கொடுக்க கூடாதுன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கா சந்தி அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சொல்லுங்கள் சுவாமி முத்தம் பெருக்க வேண்டும் முத்தையா விளக்கமாறு யார் வழக்கமாறு கொண்டாட விளக்கமாறு முத்தையா இதெல்லாம் என் நந்தபுரத்தில் எங்க இருக்கும் என்று கூட நான் பார்த்ததில்லை மாமி. இதை வைத்து என்ன செய்ய வேண்டும் ஐயா ஏய், ஏய், ஆத்தாடி அடே அப்பா மாமி மாமி
அதாவது உங்களுக்கு தெரியாத வேலையை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். உங்களுக்கு இது எப்படி செய்யணும் தெரியாது. இது என்ன செய்றீங்கன்னா இப்படி ஒரு முறுக்கு முறுக்கணும். முறுக்கி கீழே ஒரு தட்டு அப்படி பிடிச்சி கைய சும்மா இப்படி பிடிங்க, ஓங்கி உச்சந்தல்லே கிளவன் அடிங்க. ஐயா அவர்கள் நம்ம அடிமை கொண்டு எஜமான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொல்ற வேலை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்படி என்றால் இதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கட்டுமா? தாத்தாவுக்கு ஒரு அடி, மாமிக்கு ஒரு அடி. அம்மா தாயே இதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு அதுதானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு அதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் உன்னை எண்ணி வாழாமல் உனக்கு நான் தானே. எங்கே நீயோ நானும் எங்கே உன்னோடு. தாத்தா இந்த குப்பையில எங்க ஓட தாத்தா? என் தலையில ஓடுறா. சந்தி சந்தி சந்திடா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கருவாடு விக்கிற மாதிரி இருக்காங்க. சந்தி சுவாமி குப்பையை பெருக்கி யார் கையில் கொடுத்த? வேலை முடிந்தவுடன் முத்தியாதான் வாங்கினார். என் தலையை பாரு. கீரையா இந்த கொடுக்காதுன்னு சொன்னா கொடுப்பையா? நான் கொடுக்கவில்லை சுவாமி. என்ன நினைச்சுட்டு இருக்க? அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சுவாமி சித்திரவரையில் நல்ல தேர்ச்சி அடைந்தவா முத்தையா, கோலப்படுறா கோலப்படுறா. அவன் பொண்டாட்டியை புரிஞ்சு சொல்லுங்க. டேய் கோலம் மாவுடா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கடா. ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கடா. மங்காத கண்ணிற்கு மையிட்டு பார்த்தாலே தங்கமு வைரமு எதுக்கடா. ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கடா. கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் கீதம் பாடுமே. பேசாமல் பேசும் உருவங்கள் கண்டால் பேசாமல் பேசும் உருவங்கள் கண்டால் பேசாத சிற்பமும் எதுக்கடா. ஓ திண்டார புன்னகை கண்ணார கண்டால் சங்கீத வீணையும் எதுக்கடா. செல்வமே என் ஜீவனே செல்வமே என் ஜீவனே எங்கள் சோழ மண்ணிலே வந்த இன்ப வெள்ளமே. ஆடும் கொடிய நாகங்களும் அசைந்து வரும் நேரம் உன்னழகு முகம் கண்டு அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும். செல்வமே என் ஜீவனே செல்வமே என் ஜீவனே. காடு போன பாலன் பாம்பான் கடித்திருந்தான் காடு
கடிச்சிருந்தானி விடுகோலம் போட்டு போக விதிவசம் தானோ வீடு பூரா கோலம் போட விதிவசந்தான் காடு போன பழம் பாம்பால் கடிச்சிருந்தானி. என்ன தாத்தா? 4 பக்கம் படித்துற ஆமா. ஊட தப்ப குளம் ஆமா. ஊட என்னடா நெளியுது? இது தாத்தா எது? மச்சான். என்ன மச்சான்? மாமிக்கு இருக்குல்ல மீன். மீனா? ஏடா மீனாவை யாரா போட்டது? மீனாவை நீ போட்டதுனால தான் இப்படி ஓ, தாய். டேய், ஏய் ஏடா ராமநகரத்துல மச்சக்கோளம் போடலாமாடா? முன்னொரு காலத்துல கிருஷ்ண பரமாத்மா மச்சாதாரம் எடுத்திருக்கா. அதனால கையாலே அழிக்க கூடாது, காலாலே அழிக்க கூடாது. உங்களுக்கு என்ன கையால கூட காலால கூடாது. ஆமா. அவ்வளவுதானே. ஆமா. இது கையி, ஆ. இது காலு. ஆமா இப்ப கையில அழிக்காம கால்ல அழிக்காம இப்ப அழிக்கணும். ஆமாடா. என்னடா அது? அப்ப கையில அழிக்கூடாது, கால்ல கையிலே அழிக்கூடாது, கால்ல அழிக்கூடாது, எதுலயே அழிக்கிறது? வாயில அழிக்கிறது. அப்ப வாயை கட்டுங்க. சந்தி, அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அம்மா தாயே ஏன்னா அங்க வாங்கலே அவ அழுகிறத பார்த்தா உன் பிள்ளைய நினைச்சு அழுதுட்டு இருக்கானா. அப்ப பொம்மை நாட்டி புள்ள இல்லையா எனக்கு? அத சொல்லி அழுதுட்டு இருக்கானா. நீ கவலைப்படாத, அடுத்த வருஷம் இந்த ஊருக்கு வரையில அழகான ஆண் குழந்தை பெத்துட்டு வருவான் எனக்கு. ஏய், சந்தி, அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் நித்திர பண்ணணும். கொஞ்சம் தாலாட்டு பாடுறியா? அம்மா இந்த நேரத்தில் தாலாட்டு பாட சொன்னால் எப்படி? என்னதான் தெரியும் மாமி. தாலாட்டு பாடுறதுல என்ன வேலை சொல்றோமோ அதான் அவளை மட்டும் செய்யணும். தாயே, எங்களுடைய எஜமானி தாங்களுக்கு தாலாட்டு பாடுகின்றேன், அமருங்கள் தாயே. மாமி தாலாட்டுலாம் பாட வேணாம். நீங்க 2 பேத்துக்கு ஒப்பாரி வைங்க, அதுவும் சரியா வரும். அப்படி சொல்லாதீர்கள் அப்பா, அப்பதான் சரியா வரும். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே நதியில் விளையாடி கொடியில் கலை தீவி நடந்த இளம் தென்றலே மலர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு ஒளிந்த தமிழ் மண்டமே மலர்ந்து மலராத பாதி மலர் போல் வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதார் விளைந்த கலை எண்ணமே தங்க கடிகாரம் வைர மணியார் தந்தை மனம் பேசுவார் பொருள் தந்தை மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல் வளர்ந்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல் கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வான் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா
யாரு அந்த யாரு அம்மா தாயே பொணமா பொணமா ஐயோ அப்படி சொல்லாதீர்கள் ஐயா. என்னையும் நிஜமாவே எனக்கு தூக்கம் வந்துருச்சுடி அம்மா. அப்படியா? நீங்க ஆச்ச கீத்தத்துல நல்லா பாட்டு பாடுறாளே, நல்லா பாடுறா. மெய் மறந்து நானும் என் தோப்பனார் ரொம்ப நாள் கழிச்சு சோகத்தெல்லாம் மறந்து இன்னைக்கு தான் தூங்கிட்டு இருந்தான். இன்னும் 2 பாட்டு பாடினா கூட நல்லா இருக்கியா? சந்தி, அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பதுங்களை நெல் குத்த வேண்டும். முத்தையா, உரல், உலக்கை, முரம், நெல் எல்லாத்தையும் எடுத்து வாடா. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம், நிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், எல் கோலத்தில் இனிமேல் வருமா? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் வருமா? நிம்மதியில்லை பாடுகின்றேன், எல் நிலைமையை யார்தான் சொல்வாரோ? நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். அமைதியில்லாத நேரத்திலே என்னை ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதியில்லை நான் அலைந்தேன், எந்த நிலையிலும் என்னையே மறந்து விட்டான். நிலவே என்னிடம், நிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. முத்தையா, இந்த ஒரு வெளி மட்டும் அம்மாவை செய்து காண்பிக்க சொல்லுங்களப்பா. தாத்தா இங்க வாங்க. காசு கொடுத்து வாங்க, விலை சொல்லி வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கணும்? தெரியாத வேலையா செய்ய சொல்லி தானே வாங்கணும். ஆமா. இந்த மாமி இந்த மாதிரி வேலையை பார்த்தது இல்லையா? ஒரு வட்டம் சொல்லி காமிச்சின்னு அது செஞ்சிருவாங்க. ஆத்துக்காரியால குத்த முடியாது. ஆமா, அவளுக்கு இடுப்பு போகும். ஆமா, அதனால நான் குத்துறேன். குத்துங்க பாப்பா. டேய் முத்தையா, என்னடா? குத்தவாடா. இங்க நீ குத்திட்டாலும் இங்க அப்படி இருக்கு. முத்தையா, குத்தவா, குத்துங்க அத்தா. குத்தவாடா, தைரியமா குத்து. குத்தவாடா. ஆனா குத்துவா. உனக்கு பிள்ளை பிறந்து அது டேய் முத்தையா, தாத்தாவுக்கு நேத்திரம் தெரியாது. நான் குத்தையில இங்கிட்டு விலையை போச்சா நான் பிடிச்சி உள்ளுக்க விட்டுரு. அந்த ஒரு வேலையும் செய்யல. ஆமா, செஞ்சிருவோம். குத்தவாடா. இந்த
இப்ப இல்ல இன்னும் 78 ஜென்மத்தால புள்ள மசுன்னு கூட பிறக்காது. ஏண்டா ஓட்டியே கண்ணு தெரியல முண்டை எப்படி புள்ள? ஐயோ ஆத்துக்காரி போடு போட்டுக்காங்க மாமி வலிக்கும் மாமி மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே தாயென்று உன்னை தாயென்று உன்னை பிள்ளைக்கு காட்டினே மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே தாயென்று உன்னை தாயென்று உன்னை பிள்ளைக்கு காட்டினே மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. இந்த பாடலை பாடிய ஜானகி அம்மா இந்த பாடலுக்காக ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்தாங்களாம். யாருமே பாட முடியலையாம். ஜானகி அம்மா தான் பாட முடிஞ்சிச்சு. அவங்க நேற்று காலமாயிட்டாங்க. அந்த நினைவாக அவருடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லோருமே அந்த அம்மாலாம் போயிருச்சு. நான் என்னத்த சொல்ல. ஒரு கையிலே பாலமுதம் உண்டிருந்த கை நோக ஒரு கையாலே பாலமுதம் உண்டிருந்த கை நோக இருகையிலே நெல்லு குத்த தலை விதிவதம் இருகையால நெல்லு குத்த இருவன் செய்த விதிவசமோ ஒரு கையால பாலமுதம் உண்டிருந்த கை நோக முல்லை மல்லிகையும் வரியணை திட்டகையா மருவு முல்லை மல்லிகையில் மருவு தொட்டகையா மருவு முல்லை மல்லிகையும் வரியணை திட்டகையா பெருமுளைக்கு பிடித்து குத்த பிரம்மதேவன் கற்பனை பெருமுளகை பிடித்து குத்த பிரமன் செய்த விதிவசமோ ஒரு கையால பாலமுதம் உண்டிருந்த கை நோக காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த. காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த இந்த உலக்க இருக்கிறதுனால ஆமா. உனக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வருது. உலக்க கிழக்க ஏறிடா. சந்தி இதை முரத்திலிட்டு அரிசி வேறு குருணை வேறு தவிடு வேறு மொய் வேறு தனித்தனியாய் படைக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. உனது மகன் இறந்ததை யார் சொன்னது? அசலாத்து குழந்தைகள் சொன்னார்கள் சுவாமி. உனது மகனை பிதைப்பாயோ நாய் நரிகளுக்கு எடுத்து போடுவாயோ எனக்கு தெரியாது. சுவாமி நாளை சூரியன் உதயம் அவருக்குள் வந்து சேர வேண்டும். இல்லாவிட்டால் 100 பொய் சொன்னதுக்கு ஆளாவாய். போகும்பொழுது மாட மாளிகை கூட கோரமாக திருவழுக்கு ஏற்றுவது. சென்று வா. ஆகட்டும் சுவாமி. சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும்
எஜமான் சொன்னபடி இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. மாமா போறது போறீங்க சரி. இந்த அன்னைக்கு கிழட்டு பேர் ஒரு குழியை தோண்டி வச்சுட்டு போங்களே. எதற்காக? அவனை போட்டு புதைக்கிறதுக்கு. ஐயோ அவர்களை அடிமை கொண்டு எஜமான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதப்பா. மேகமாவா Wow.